கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கனவு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கனவுன்னு ஒன்று இல்லைன்னா தூக்கத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த கனவை பிடிக்கிற மாதிரி கண்கட்டி வித்தைன்னு சொல்லப்படுற இந்த மேஜிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மேஜிக்கை பார்க்கும்போது நம்ம வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் தமிழ் சினிமாவில் அப்பப்போ மேஜிக்கை மையப்படுத்தி நிறைய தமிழ் சினிமாக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்திருக்கும் படம் தான் ஜம்புலிங்கம். இது 3Dல உருவாகியிருக்கு. கோகுல் கலைஞர் தொலைக்காட்சியின் மானாட மயிலாட நிகழ்ச்சியின் மூலமா உலக ரசிகர்களுக்கு அறிமுகமாகி இன்று இந்த மேடை போல பல மேடைகளை சிறப்பித்தும் சில படங்களில் ஹீரோவாக நடித்தும் இந்த கோகுல் பல மேடைகளை சிறப்பித்து கொண்டிருக்கிறார். ஸோ இவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அண்ட் அவர் இப்போ நம்ம வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் கோகுல் ஆன் டு தி ஸ்டேஜ். கோகுல், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஜம்புலிங்கம் 3D படம் ரிலீஸ் ஆகி உலக ரசிக மக்கள் எல்லார்கிட்டையுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அண்ட் உங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே நீண்டு போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே ரசிகர்களையும் தாண்டி இந்த ஸ்டேஜ் நினைப்பாங்க. அதான் கோகுல் வந்துட்டாலே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி என்ன வச்சு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் டீம் கூட ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி முதல்ல கலைஞர் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதை விட அதிகமாக ஓடிட்டுருக்கு இந்த படம். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் ஏற்கனவே படத்துலேயே நிறையா பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸஸ்க்கெலாம் ஒரு கோரியோகிராஃபர் எங்கள் படத்தில் இருந்தார் மேஜிக் பண்ணுறதுக்கு. ஸோ அவரை நான் கூப்பிட்டு அவரோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். ஓ சூப்பர். ஸோ அவர் பேர் ஜூசு. அவரையும் மேலே கூப்பிட்டு. ஓகே, so let's welcome Zuzu onto the stage. வெல்கம் ஜூசு. அண்ட் இந்த ஜூசுக்கு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் போகும்போது டான்ஸ் ஆடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் பேர் ஜூசுவை மாற்றிக்கிட்டதுக்கு என்ன ரீசன் சொல்லலாமா? அது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக மாஸ்டர் தான் வச்சார் ஜூசு அப்படி சொல்லிட்டு. அவர் தான் இப்போ உங்களை மாஸ்டர்னு சொன்னார், இப்போ நீங்கள் ஒரு மாஸ்டர்னு சொல்கிறீங்க. இந்த படத்தில் மட்டும்தான் நான் மாஸ்டரு. பட் என்னோடய பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கோகுல் மாஸ்டர். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்க ரிலேட்டடாக ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரு டவுட்டு, புக்கை வச்சு படிக்க செய்வாங்க அண்ட் நிறைய பேர் தூங்க தான் செஞ்சுருக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் புக்கை வச்சு தலையில் வச்சு நாங்கள் தூங்கிடுவோம். ஆனால் அதை வச்சு மேஜிக் என்ன மாதிரியான மேஜிக் பண்ண போகிறீங்க? இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு மேஜிக் தான். இப்போ இதில் நான் ஒரு பிக்சர் வரைகிறதுக்கு பதில் மாஸ்டர் நீங்கள் உங்கள் மைண்டில் தோன்ற ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, வரைகிறேன். ஏதாவது ஒரு பிக்சர். ஓகே, என்னோடய வேவ் லென்த் உங்களுக்கு தெரியல, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம். ஓகே, வரைகிறேன். இல்லை இல்லை ஓ, எழுதி வச்சிட்டிங்களா? சில பேருக்கு தெரியாது அது என்ன பரவாயில்ல, அதனால். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு காமிச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேஜிக்லாம் இந்த படத்தில் கிடையாது. இதை விட அட்வான்ஸான மேஜிக்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் சூப்பரான யாரும் எதிர்பார்க்காத விதமான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நானும் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி வரைஞ்சாரு, அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் என்ன வரைஞ்சாலும் கொண்டு வந்துருவீங்களா? இல்லை, அதான் அது வரைகிறவங்கள பொறுத்த இருக்குது. ஆக்சுவலாக அது வரைகிறவங்கள நீங்கள் தானே வரைஞ்சிங்க? நான் வரையில, அண்ணன் வரைஞ்சார் இல்லையா? ஸோ இப்போ அண்ணன் மாற்றி ஆரஞ்சு இல்லை ஆப்பிள் அது மாதிரி ஏதாவது வரைஞ்சிருந்தாங்கன்னா ஒரு 5 minutes டிலே ஆகி எடுத்துன்னு வந்திருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய வியப்பான விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு என்னென்ன வியப்பான விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது, என்ன பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாமா? கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வெல்கம் பண்ணுங்க உங்கள் டீமை. டைரக்டர் ஹரி அண்ட் ஹரிஷ் எல்லாருமே வாங்க. ஹீரோயின் அஞ்சனா, பேபி ஹம்சி, ப்ரொடியூசர் ஹரி. ஸோ
எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் வெல்கம் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் வந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இப்போ லீவில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் டிரெக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், அண்ட் இந்த மாதிரியான ஒரு 3D படம் இந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக நீங்கள் யோசிச்சிங்க? ஏன்னா 3Dயில் பண்ணுறோம், அது வந்து கிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி அம்பளி பண்ணோம், அது வந்து த்ரில்லரில் பண்ணிட்டோம். ஸோ அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க 3Dன்ற எலமெண்ட் ரொம்ப கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற விஷயமாச்சு, அதை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு த்ரில்லரில் போகிறீங்க, நீங்கள் ஒரு காமெடி பண்ணலாமேனாங்க. அப்போவே வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த படம் தான். இப்போ வந்து சரி கரெக்ட் டைமாக இருந்தது, அதனால வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணது தான். ஓகே. ஸோ நீங்களே உங்கள் டீமை வந்து அறிமுகப்படுத்திடுங்க சார். ஏன்னா வந்து இரட்டை டிரெக்டர்ஸ் இங்கே இருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த படத்தில் வழக்கமாக ஒரு படத்துக்கு வந்து டைரக்டர் அம்மானா அப்பா வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ முதல்ல நான் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓ எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. எம்எஸ்ஜி மூவிஸோட சங்கர் ப்ரோ சேர்ந்து ஃபஸ்ட்டு படம் இது. இந்தியா ஜப்பானுக்கு நடுவில் உள்ள கல்ச்சர் 3D லொக்கேஷன்ஸ் 3Dயில் காமிச்சிருக்கோம். நிறையா ஜாப்பனீஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்எஸ்ஜி மூவிஸ் மூலமாக நிறையா இந்தியா ஜப்பானுக்கு நடுவில் நிறையா விஷயங்களை நீங்கள் புதுமையான முயற்சிகளை நீங்கள் பார்க்கலாம். மேஜிக்கெல்லாம் பார்த்தோம் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் இப்போ வந்து தொடர்ந்து பேசலாம்னு நான் சொன்னேன். அண்ட் இப்போ சொல்லுங்கள், அதாவது குழந்தைகள் கொண்டாடுற மாதிரியான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3D மூவிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து காமிக்கல் மூவிஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்புலிங்கம் 3D மூவி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாலே ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கதைன்னு சொல்லுங்கள். எப்பயுமே எனக்கும் ஹரிக்கும் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். என்னென்னா எதை ரொம்ப மறந்துருக்காங்களோ அதை கொஞ்சம் தேடி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் அந்த மாதிரி தான். ஒரு பூச்சாண்டி கதை தான் அம்புலி. ஸோ அந்த மாதிரி ஆந்தாலஜி, அந்த டைமில் திருவிளையாடல் வந்துட்டு இருந்த மாதிரி தான். அந்த மாதிரி இந்த படமும் வந்து குழந்தைங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸாக டென்ஷனை மறந்து ஒரு ஜாலியாக டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபிலிம் வந்து பண்ணோம். அண்ட் குழந்தைங்கன்னும் போது அவங்க பெர்ஸ்பெக்டிவில் வேர்ல்டு வேறு, அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் வேறு. அதாவது பெரியவங்க அடல்ட்ஸ்க்கு வந்து எட்ஜ் ஆஃப் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற படங்கள் பிடிக்கும். பட் இவங்க குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு நுனியில் வந்து ஒரு விஷயம் டச் ஆச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் அந்த 3D. ஸோ 3D இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருக்கும் அந்த ஃபிலிம்ஸ்ன்றது. ஸோ அதனால தான் அந்த ஜம்புலிங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்ஸ் அட்ராக்ஷன் மூவியாக பண்ணுவோம். சூப்பர். அண்ட் கோகுல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்டர்ஸ் கூட 3வது படமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை, ஸ்பெஷல் ரீசன்னா டேரக்டர்ஸ் எப்பவுமே வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க, எதை வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கேன்னு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு அம்புலி படத்தில் தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி மட்டும் தான் நடிச்சிருக்கோம், ஃபேஸ் எதுவும் தெரியாது. ஓகே. அந்த மாதிரி ஏன்னா அந்த அம்புலி கேரக்டருக்கு வந்து ஒரு அனிமல்தனமான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. அப்போ 2வது படம் வந்து ஓகே இவனுக்கு நடிக்க வைக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்க வச்சாங்க. ஆனால் இன்னும் இவனை கொண்டு வரணும், ஏதாவது இவங்ககிட்ட இருக்க டேலண்ட்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய டேலண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் சூஸ் பண்ணாங்க இந்த படம். மெயின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காமெடின்னொன்னே எல்லாருமே தமிழில் பேசி அந்த மாதிரி கலாய்ச்சி அந்த மாதிரி தான் காமெடி நிறைய வருது இப்போது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மல்டிலிங்குவலாக எல்லா மொழியினருக்கும் புரியக்கூடிய காமெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் காட்டணும் அப்படின்றதுக்காக பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட சார்லி சாப்ளின் பேட்டர்ன், அந்த மிஸ்டர் பீன் பேட்டர்னில் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சொல்லலாம். டேரக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம் சார், என்ன ஒரு காரணத்துக்காக நீங்கள் 2 பேருமே வந்து கோகுலை வந்து தொடர்ந்து 3 படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? என்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய மைம் ஆக்டில் பேச வேண்டியிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாடு லெவலில் வந்து மைம் ஆக்டில் இவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷோஸ் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய விஷுவல்ஸ் எல்லாமே நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுச்சு. ஏன்னா வந்து பாஷையே தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா சாப்பாடு வேணும்னா கூட அங்கே எப்படி கேட்கணுன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு தங்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கணும். ஏன்னா கிட்ஸுக்கு பண்ணும்போது அது மாதிரி எல்லாமே கலந்து தேவைப்பட்டனால சரி கோகுல் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசணும். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதுலேருந்தே அவர் இருந்தார். அதுவும் இல்லாமல் ஏன்னா அந்த ஆக்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மெயினாக வந்து இன்னொரு விஷயம் ஆல்ரெடி நான் முன்னாடி இன்டர்வியூஸ்லேயும் சொன்னது தான்.
ஆல்ரெடி நீங்கள் பண்ணதுலேருந்தே ஹைலைட்ஸ் எடுத்துக்கலாம் கோகுல் அப்படின்லாம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இல்லைங்க, இது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புதுசாக பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி பண்ணதே வந்து திருப்பி பண்ணிட்டான்ற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம புதுசாகவே பண்ணலான்லாம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதெல்லாம் வந்து படத்துக்கு ஆடடாக இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லாவே. சரி, ஜப்பான் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஜம்புலிங்கம் 3D படத்தை வந்து நீங்கள் ஜப்பான்லேயே எடுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது வந்து ரீசன் பிஹைண்ட் இருக்கா? ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுக்க முடியாதா சார்? 28 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஜப்பானில் கல்யாணராமன் வந்து கமல் சார் எடுத்தார். அதுக்கப்புறம் யாருமே ஜப்பான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, லாங்குவேஜ் பிரச்சனை, ஃபுட்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ஓன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், நம்ம 20 வருஷமாக இருக்கோம், தமிழ்ச்சங்கம் நடத்துகிறோம். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸோட தொடர்பு கிடச்சிது. அப்போது தீயா வேலசிவகுமாருக்கு முதல்ல 2 சாங் லொக்கேஷன்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட் கிடைக்கவே செஞ்சு கொடுத்தோம். அது மூலமாக இந்த ஒரு 7-8 படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். இது ஜில்லா, இதற்கு தான் ஆசைப்பட்ட ராஜகுமாரா, வைராஜாவை படத்துக்கு பண்ணி கொடுத்தோம் 1 வாரம். ஸோ அப்போ தான் இவங்க அறிமுகமானாங்க. அப்போ கோகுலுக்காக ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது இந்த டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா சரி நமக்கும் முதல் படம் இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் அமைஞ்சதுனால இந்த டீமோடையே போகலாம், இவங்களும் 2 தடவையாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது தான் அவுட் அண்ட் அவுட் ஆக்சுவலாக எம்எஸ்ஜி மூவிஸ் பணத்தை கொடுத்தோமே தவிர எல்லாமே பண்ணது அவங்க தான். நாங்கள் வந்து எதுவுமே வேறு எதுவும் பண்ணல. லொக்கேஷன்ஸை இன்ஃபேக்ட் நாங்கள் லொக்கேஷன், ஃபுட்டு அந்த இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் எங்களுக்கு டைம் இருந்தது. அதனால் ஃபுல்லாக நம்பி அவங்கள்ட்ட கொடுத்தோம். அதுக்கான இதை பண்ணியிருக்காங்க. அது நீங்களே இப்போ பார்க்குறீங்க, நல்லா போயிட்டுருக்கு. பட் ஜப்பானில் வந்து இன்னும் வர்ஜின் லொக்கேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் இப்போ இந்தியன் சினிமா ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஜப்பான். எவ்ரிடே எங்களுக்கு என்கொயரி வருது. அதனால தான் நாங்களே ஏன் ஃபுல் படம் அங்கே எடுக்கக்கூடாது 40 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நம்ம செட்க்கு வந்திருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? நல்லா பேசுவேன். நான் தான் டப் பண்ணுறேன் என் படத்துக்கெல்லாம். நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சீரியஸாக வந்து நம்பவே முடியல. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு 4-5 படங்கள் பண்ணாலும் வந்து தமிழ் வர மாட்டேங்குது. ஆனால் இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே பாம்பேலேருந்து அப்படியே இறக்கிட்டு வந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க. அண்ட் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவியா இல்லை? இல்லை, திஸ் இஸ் ஆக்சுவலி மை 5th ஃபிலிம். ஓகே, 5வது படம். 5வது படம். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலுக்கு வந்து ஹீரோயினாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ கோகுல் அவர் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அண்ட் வந்து மேஜிக்கெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டேஜே வந்து வேற ஒரு ஸ்டேஜ் மாதிரி மாற்றிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி அவருக்கு ஈக்குவலான்லாம் சொல்லலை. மை கேரக்டர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் சார்ட் ஆஃப் கேரக்டர். என்னோடது என்னென்னா ஒரு ஹாப்பி கோ ஜாலி லக்கி கேர்ள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஐரீன் ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் பண்ணுறேன். இவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அந்த பக்கத்தில் சைடில் இருந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கீங்க. ஸோ குட்டீஸ் வந்து ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கா டைரக்டர். ரொம்ப அழகாக குட்டியாக பொண்ணாக வந்து இங்கே அழகாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், டால் பேபிமா, அதாவது வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியன்ஸாகவே வந்து நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நல்லா கை தட்டி ரசிப்பீங்க இல்லையா? ஆனால் நீங்களே இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரசிக்க வைக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். என்னோட கேரக்டர் வந்து ஒரு குட்டி பொண்ணாக என்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து என்னை கண்டுபிடிச்சி அப்புறம் என் அம்மா அப்பா கிட்ட சேர்த்து விடுவாங்க. அப்படியா? வேறு ஏதாவது இருக்கா? தேங்க்யூ. ரொம்ப அழகாக கியூட்டா வந்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பேபிஸ் தாங்க. நேனிகா மாதிரி இப்போ அடுத்து ஹம்சிகா. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு டாப்ல இருக்காங்க, எல்லாருமே கிட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஹம்சியை வந்து அவளோட டேலண்ட்ஸ் என்னன்னா ஜப்பானில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே ஷி நோஸ் தமிழ் பேசினா பார்த்தீங்க. பரதநாட்டியம் நல்லா தெரியும் அண்ட் சிங்கிங். படத்தில் ஒரு பாட்டும் பாடியிருக்கா. பரதநாட்டியமும் சுகன்யா மேடமும் பரதநாட்டியம் டான்ஸ்ன்றதால அவங்க தான் மதர் கேரக்டர். ஆக்சுவலி பரதநாட்டியமாக 3Dயில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரெடி பண்ணோம். அதில் இவங்க 2 பேரும் ஆடுவாங்க. ஸோ 3Dயில் ஒரு பரதநாட்டியம் சாங் வந்து பண்ணோம். அதுக்கும் நல்ல அமேசிங் ரெஸ்பான்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹம்சிகா, அந்த ஒரு 4 வரி எங்களுக்காக ப்ளீஸ். சின்னதாய் வந்த மின்னலோ வெள்ளி நிலவை கொய்து வந்ததோ, சின்ன குயிலோ வண்ணமயிலோ துள்ளுமானோ நீ யாரோ. இந்த படத்துல யாரோட பொண்ணா நீங்க வரீங்க? உங்களை யாரெல்லாம் கடத்துறாங்க? என்ன வந்து சுகன்யா ஆக்ட்ரஸ் தான் வந்து என்னோட அம்மாவை நடித்தாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ் அண்ட் அவங்களோட ஒரு பெரிய ஃபேன். அண்ட் ஆல்சோ அவங்களோட பரதநாட்டியம் ஆடினேன். நான் இப்போ ஒரு பாட்டு பாடினாலும் அதுக்கு தான் ஆடினேன். அண்ட் அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க, கைண்டாகவும் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் என்னை கடத்தினவங்க பேர் தோமோயாசான்
அண்ட் இன்னொருத்தங்க பேர் மறந்துட்டேன், யுஜிசான். அவங்க 2 பேரும் என்னை கடத்தினாங்க. அப்புறம் ஒரு பூத் பங்களாக்குள்ளே வச்சுடுவாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் தான் சொல்ல. நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நீ சொல்லி எல்லாருக்கும் கதை சொல்லி. இல்ல அவங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றது வந்து மக்கள் ரசிச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தியேட்டருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலி அம்சியோட அப்பா வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆக்டர் நடிச்சிருக்காரு, ஒரு ஃபேமஸ் ஆக்டர் நடிச்சிருக்காரு, ப்ரொஃபஷனல் ஆக்டர், பயங்கர ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஆக்டர் அவர். இன்ஃபேக்ட் நாங்கள் யூஸ் பண்ண எல்லா ஜாப்பனீஸ் இதுவுமே வி ஆர் வெரி லக்கி. வித்தின் ஷார்ட் டைம் ஜப்பானில் வந்து எவ்ரிதிங் 6 மாதம் முன்னாடி பிளான் பண்ணுவாங்க. நம்ம இவங்க வந்து பயங்கர ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சுமோ ரெஸ்லர் வந்து ரியல் ரெஸ்லர் நம்பர் 2, அவர் ஒரு சாம்பியன் சர்டிஃபிகேஷனே வச்சுருக்காரு. அவர் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய லக்கி. அதே மாதிரி அந்த ப்ரொஃபஷ்னல் இவர் ஹம்சியோட அப்பாவா வர ஜாப்பனீஸ் வந்து இது வெரி ஃபேமஸ் கை. அதனால் இந்த மூவி ஜப்பானில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போகும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் கோகுலோட ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே அடிக்கடி கோகுல் வந்ததில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெஜிஷியன் ஒருத்தர் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸில். அதுவும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். நம்ம இந்தியன் மெஜிஷியனுக்கு ஈக்குவலாக அதுவும் வரும். ஸோ நிறையா வித்தியாசமான விஷயங்கள். ரஜினி ஃபேன்ஸ் நடிச்சிருக்காங்க, ரஜினி சாரோட ஜப்பான் ஃபேன்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ தே ஹவ் டன் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ரஜினி ஃபேன்ஸாகவே வந்து ரஜினி சாரோட டைலாக் பேசுவாங்க. ஸோ நிறைய வித்தியாசமான விஷயங்கள். இவ்வளோ நேரம் வந்து ஜம்புலிங்கம் 3D திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான படம், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருக்காகவும் வந்து ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது பெரிய சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக எல்லாருக்குமே வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த ஜப்பானில் போயிட்டு இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் நீங்கள், அண்ட் நிறைய தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி. தேங்க்யூ.